வணக்கம். நீங்க எப்பவாவது உங்க மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கிற அந்த குரலை நிறுத்தி, ஒரு நிமிஷம் இங்க யாரு பேசிட்டு இருக்கிறது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? ம். நம்ம மனசு ஒரு நிக்காத ரேடியோ மாதிரி. தேவையில்லாத கவலைகள், எண்ணங்கள்னு ஓடிட்டே இருக்கும். ஆமா, அது உண்மைதான். இத நிறுத்த நாம தியானம், மூச்சு பயிற்சின்னு பல விஷயங்களை முயற்சி பண்றோம். ஆனா இன்னைக்கு நாம பார்க்க போற முறை அந்த ரேடியோவை அணைக்க முயற்சி பண்ணல. அதுக்கு பதிலா அதுக்கு பதிலா இந்த ரேடியோ யாருக்காக ஒலிக்குது என்ற ஒரு ஆழமான கேள்வியை கேக்குது. சரியா சொன்னீங்க. ஸ்ரீ ரமண மகர்ஷியோட போதனைகளை அடிப்படையா வச்சு நீங்க கொடுத்திருக்கிற குறிப்புகள் இந்த ஆத்ம விசாரணை என்ற முறைய பத்தி தான் பேசுது. ஆமா, இது மனசோட உண்மையான தன்மைய புரிஞ்சுக்கிறதுக்கும் அத நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி கொண்டு வரதுங்கிறதுக்குமான ஒரு வழிகாட்டி. அருமை. ஏன்னா தத்துவம் கேட்க நல்லா இருக்கும், ஆனா அது வாழ்க்கைக்கு பயன்படலைன்னா அர்த்தம் இல்ல. நிச்சயமா. சரி, அப்போ ஆரம்பிக்கலாம். நம்மளோட எல்லா சந்தோஷம், துக்கம், கோபம், லட்சியம் இது எல்லாத்துக்கும் அஸ்திவாரமா இருக்கிற அந்த நான்கிற எண்ணத்திலிருந்து ஆரம்பிப்போம். மகர்ஷியோட போதனைகள்ல நம்ம மனசுல வர்ற ஆயிரக்கணக்கான எண்ணங்களுக்கு மூல காரணம் இந்த ஒத்த நான்கிற எண்ணம் தான் அப்படின்னு சொல்லப்படுது. ம். இது கேட்கறது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. முதல் பார்வையில என் வேலை பத்தின கவலைக்கும் என் குடும்பத்து மேல இருக்கிற அன்புக்கும் நான்கிற ஒரே ஒரு எண்ணம் தான் காரணம்னு சொல்றது நம்புற மாதிரி இல்லையே. அது எப்படி முடியும்? இது ஒரு முக்கியமான கேள்வி. இத நாம இப்படி பார்க்கலாம். நீங்க ஏன் வேலை, ஏன் குடும்பம்னு சொல்லும்போது ஆமா, அந்த என் அப்படிங்கிற வார்த்தை எங்கிருந்து வருது? அத நானேன்ற உணர்வுல இருந்து தானே வருது. சரி, ஆமா, அந்த நான்கிற எண்ணம் மட்டும் இல்லைன்னா என்னுடையதுன்னு ஒரு உணர்வே இருக்காது. வேலை இருக்கும், குடும்பமும் இருக்கும். ஆனா இது என்னுடையதுங்கிற அந்த பிணைப்பு இருக்காது. ஓ அப்படியா? அதனாலதான் மத்த எல்லா எண்ணங்களும் இந்த ஒரு வேரை சுத்தி வளர்ற கிளைகள் மாதிரி. சரி, அப்போ இது வெறும் வார்த்தை விளையாட்டு இல்ல, ஆழமான ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்றீங்க. உங்க குறிப்புகள்ல இந்த நானுங்கிற எண்ணம் ஒரு மனமாற்றம் மட்டும்தான் சொல்லியிருக்கு. ஆமா, மென்டல் மாடிஃபிகேஷன். அப்படின்னா என்ன? கண்டிப்பா. நம்ம மனசுல கோபம், சந்தோஷம்னு மத்த எண்ணங்கள் எப்படி வந்து போகுதோ ம், அதே மாதிரி தான் நானுங்கிறதும் ஒரு எண்ணம். ஆனா அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. அதுதான் முதல் எண்ணம். நாம தூங்கி எழுந்ததும் முதல்ல வர்றது நானுங்கிற உணர்வு தான். ஓகே. அதுக்கப்புறம் தான் இந்த உலகம், நம்ம பிரச்சனைகள், நம்ம திட்டங்கள்னு மத்த எல்லாமே நம்ம மனசுல தோணுது. இந்த முதல் எண்ணம் தன்னை இந்த உடலோட, இந்த பேரோட, இந்த வேலையோட அடையாளப்படுத்திக்குது. இந்த அடையாளப்படுத்தல் தான் ஈகோ அல்லது தனிப்பட்ட சுயம்னு நம்ம சொல்றோம். புரியுது. அதனால உண்மையான அமைதியே அடையணும்னா இந்த கிளைகளான மத்த எண்ணங்களை வெட்டாம இந்த வேறான நான்கிற எண்ணத்தோட மூலத்தையே கண்டுபிடிக்கணும்னு மகர்ஷி சொல்றாரு. ஓகே, இது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. அதாவது ஆயிரக்கணக்கான எண்ணங்களுக்கு பின்னாட ஓடாம ஆமா, அந்த எல்லா எண்ணங்களுக்கும் சக்தி கொடுக்கற இந்த ஒரு எண்ணத்தை பிடிச்சா போதும்னு சொல்றீங்க. சரி, இதை எப்படி செய்யறது? வழக்கமா தியானம்னா ஒரு மந்திரத்தை சொல்றது இல்லனா மூச்ச கவனிக்கிறதுன்னு இருக்கும். ஆனா ஆத்ம விசாரணை இதுல இருந்து வித்தியாசமானதுன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா ஆகுது. நீங்க சொல்றது சரிதான். மத்த தியான முறைகள்ல மனம் ஒரு பொருளை பிடிச்சுக்கிட்டு அமைதியாக முயற்சி பண்ணுது. ஆனா இங்க மனம் எந்த பொருளையும் பிடிக்கல. அப்போ என்ன பண்ணுது? அதுக்கு பதிலா அது தன்னையே திரும்பி பார்க்குது. இது ஒரு அறிவுபூர்வமான ஆராய்ச்சி கிடையாது. நான் யார் அப்படின்னு கேட்டுட்டு நான் ஆன்மா இல்லனா நான் பிரபஞ்ச சக்தின்னு மூளையிலிருந்து ஒரு பதில சொல்றதில்ல. அது வெறும் மன விளையாட்டு. எக்ஸாக்ட்லி, அது வெறும் மன விளையாட்டு. அப்போ இதோட உண்மையான நோக்கம் என்ன? ஒரு பதிலை தேடுறதுலனா பின்ன என்னதுனால் இச்சோதியம்? இங்கேதான் முக்கியமான வித்தியாசம் இருக்கு. இது ஒரு புதிரே கிடையாது. மாறாக உங்க கவனம் எங்கே இருக்குங்கிறது தான் கேள்வி. கவனம்? ஆமா, உங்க பேரு, உங்க வேலை, உங்க உடல் இது எல்லாமே நான்கிற உணர்வு மேல ஒட்டப்பட்ட ஸ்டிக்கர்கள் மாதிரி. இந்த பயிற்சி அந்த ஸ்டிக்கர்களை பத்தி கவலைப்படாம அந்த ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கிற அந்த அசல் உணர்வு என்ன, அது எங்கிருந்து கிளம்புதுன்னு கவனிக்கிறது தான். ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? இது ஒரு டார்ச் லைட் உதாரணத்தோட சொல்லலாம். ஒரு டார்ச் லைட் வெளிச்சத்தை கொடுக்குது. அந்த வெளிச்சத்தை வச்சு மத்த பொருட்களை பாக்குறோம். சரி. ஆனா இங்க நம்ம என்ன பண்றோம்னா அந்த டார்ச் லைட்டே திருப்பி அந்த வெளிச்சம் எங்கேருந்து வருதுன்னு அதோட மூலத்துக்கே அடிக்கிறோம். அப்படி அடிக்கும்போது என்ன ஆகும்? வெளிச்சம் அது வந்த இடத்துக்கே போயிடும். வெளிச்சம் அதோட மூலத்துல அடங்கிடும்.
அதுபோல நாம்ங்கிற எண்ணம் எங்கேந்து கிளம்புதுன்னு கவனிக்க ஆரம்பிக்கும்போது அது அதோட மூலத்துல கரைஞ்சு போயிடும். சொல்றதுக்கு சுலபமா இருக்கு, ஆனா என் மனசு ஒரு குரங்கு மாதிரி. நான் யார் அப்படின்னு கேட்ட அடுத்த நொடியே அது அடுத்த வேலை, நேற்றே சண்டைன்னு எங்கேயோ தாவிடுமே. இயல்புதான். நம்ம மனசு எப்போதுமே வெளியே ஓடித்தானே பழகிருக்கு. இத உள்நோக்கி திருப்புறது ஆத்துக்கு எதிரா நீச்சல் அடிக்கிற மாதிரி இல்லையா? இதை எப்படி செய்யறது சாத்தியம்? ஆரம்பத்துல முயற்சி தேவைப்படும், உண்மைதான். மனம் அதோட பழைய பழக்கத்தால திரும்ப திரும்ப வெளியே ஓடும். ஆமா. ஆனா விடாமுயற்சியோட ஒவ்வொரு தடவையும் ஒரு எண்ணம் கிளம்பும்போது, ஒரு கோவம் வரும்போது, ஒரு கவலை வரும்போது நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். என்னது? அந்த எண்ணத்தோட சண்டை போடாம, இந்த எண்ணம் யாருக்கு வந்ததுன்னு ஒரு கேள்விய கேட்கணும். பதில் உடனே வரும், எனக்கு. ஓகே, எனக்குன்னு பதில் வரும். அடுத்த கணம், அப்போ அந்த நான் யாருன்னு கவனத்தை அந்த நான் உணர்வோட மூலத்தை நோக்கி திருப்பணும். பழக பழக இது ஒரு பெரிய முயற்சி இல்லாம ஒரு இயல்பான விழிப்புணர்வா மாறிடும். நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதும்? ஆமா, நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கும் போதும் பேசிட்டு இருக்கும் போதும் கூட பின்னணியில இந்த உள் விழிப்புணர்வு ஓடிட்டே இருக்கும். சரி, இந்த விசாரணை முறை பத்தி சில தவறான கருத்துக்களும் இருக்குன்னு உங்க குறிப்புகள் சொல்லுது. சில பேர் இது உடம்புல ஒரு குறிப்பிட்ட இடத்துல. ஆமா, இதயத்தோட வலது பக்கத்துல. ஆமா, இதயத்தோட வலது பக்கத்துல கவனம் வைக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை? இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஆன்மீக அனுபவத்துல சிலருக்கு இதய பகுதியில ஒருவித உணர்வு ஏற்படலாம். ஆனா மகர்ஷி இத திட்டவட்டமா மறுக்கிறாரு. அப்படியா? ஆமா, ஆத்ம விசாரணையோட உண்மையான பயிற்சி உடம்புல இருக்கிற சக்கரங்கள் மேலயோ இல்ல ஒரு குறிப்பிட்ட மையத்து மேலயோ கவனம் வைக்கிறது கிடையாது. அது இன்னும் நுட்பமானது. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன்னா உடம்புங்கிறதே நாங்கிற எண்ணம் எழுந்த பிறகுதான் நமக்காக இருக்கு. அதனால உடம்புக்குள்ள ஒரு இடத்தை தேடுறது திரும்பவும் நம்மள ஒரு எல்லைக்குள்ள அடைக்கிற மாதிரி ஆயிடும். ஓ, சரி சரி. உண்மையான பயிற்சி விடாப்பிடியா அந்த நாங்கிற உணர்வை பிடிச்சுக்கிட்டு அது எங்கிருந்து தோன்றதுன்னு அதோட மூலத்தை மட்டும் கண்டுபிடிக்கிறது தான். இது ஒரு முக்கியமான விளக்கம். இப்போ இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். இந்த நாங்கிற எண்ணத்தை கரைக்கிறதுங்கிறதே மேற்கத்திய சிந்தனைக்கு முற்றிலும் எதிராக இருக்கிறதே. ஆமா, அங்க ஒரு வலுவான சுயத்தை உருவாக்குறது தானே மன ஆரோக்கியம்னு சொல்றாங்க. சிக்மண்ட் ஃப்ராய்ட், மாஸ்லோ, எரிக்சன் மாதிரி உளவியல் அறிஞர்கள் எல்லாரும் ஒரு ஆரோக்கியமான வலுவான ஈகோவை உருவாக்குறது எவ்வளவு முக்கியம் சொல்லியிருக்காங்க. இது எப்படி பொருந்தும்? அருமையான கேள்வி. இங்கதான் 2 கலாச்சாரங்களோட அணுகுமுறையில ஒரு பெரிய வேறுபாடு இருக்கு. மேற்கத்திய உளவியல் ஒரு தனிநபரோட அடையாளத்தை, அவரோட சுயமரியாதைய, தன்னம்பிக்கைய வலுப்படுத்த முயற்சி பண்ணுது. சமூகத்துல ஒரு இடத்தை உருவாக்குறது. ஆமா, சமூகத்துல ஒரு இடத்தை உருவாக்குறது, தன்னை மத்தவங்கள்ல இருந்து வேறுபடுத்தி ஒரு தனித்தன்மையோட இருக்கிறது, இதெல்லாம் தான் மன ஆரோக்கியத்தோட அறிகுறியா பார்க்கப்படுது. அவங்க பார்வையின்படி ஒரு பலவீனமான ஈகோ தான் பிரச்சனை. அதை சரி செய்யணும். அதை சரி செஞ்சு ஒரு ஆரோக்கியமான ஈகோவை உருவாக்கணும். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. ஒரு பக்கம் தன்னம்பிக்கையும் ஒரு வலுவான சுய அடையாளமும் வெற்றிக்கு அவசியம்னு சொல்றாங்க. இப்போ நீங்க அந்த அடையாளத்தையே கரைக்க வேண்டும்னு சொல்றீங்க. அப்படியானால் ஒரு லட்சியமே இல்லாம சமுதாயத்திலிருந்து ஒதுங்கி விட வேண்டுமா? இது நடைமுறை வாழ்க்கைக்கு பொருந்துமா? இதுதான் எல்லாரும் கேக்குற கேள்வி. ரமணரோட அணுகுமுறை இந்த தனித்தன்மையையே, இந்த வலுவான நான்கிற அடையாளத்தையே ஒரு மாயைன்னு கருதி அதை கடந்து போகச் சொல்லுது. ஓகே. இங்க ஒரு முக்கியமான நுட்பம் இருக்கு. ஈகோவை கரைக்கிறதுனா ஒரு செயலற்ற சோம்பேறியா ஆகணும்னு அர்த்தம் இல்ல. ஒருத்தர் ஒரு சிறந்த மருத்துவராவோ கலைஞராவோ இருக்கலாம். அவரோட திறமைகள் குறையாது. ஆனா நான் தான் இதை செய்கிறேங்கிற அந்த ஈகோவோட பிடிப்பு இருக்காது. சரி, அந்த ஒப்பீடு என்ன? மேற்கத்திய உளவியல் கடல்ல இருக்கிற அலைய அழகா செதுக்கி ஒரு சிறப்பான அலையா உருவாக்க பாக்குது. ஆனா ரமணரோட தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, என்ன சொல்லுது? நீங்க அலை இல்ல, நீங்க அந்த கடலே தான்ங்கிறத உணரச் சொல்லுது. நீங்க கடலா இருக்கும்போது அலையா இருக்கிறதும் ஒரு பிரச்சனை இல்லையே. வாவ், அந்த ஒப்பீடு ரொம்ப சக்தி வாய்ந்தது. அலைய செதுக்குவது வெர்சஸ் கடலை உணர்வது. இது இந்த வித்தியாசத்தை ரொம்ப அழகா விளக்குது. ஆமா, சரி, தத்துவம் எல்லாம் நல்லா புரியுது. ஆனா வேலை, குடும்பம்னு பரபரப்பான வாழ்க்கையில இருக்கிற உங்களை போன்ற ஒருத்தர் இதை எப்படி நடைமுறையில செய்யறது? இதுக்குன்னு தனியா நேரம் ஒதுக்கி ஒரு ரூம்ல உட்கார்ந்து தான் பண்ணணுமா? அதுதான் இந்த முறையோட மிகப்பெரிய சிறப்பம்சம். இத தியான அறைக்குள்ள மட்டும் செய்ய வேண்டிய அவசியமே இல்ல. அப்படியா? சொல்லப்போனா வாழ்க்கையோட ஒவ்வொரு கணத்திலையும் இதை செய்ய முடியும். நீங்க டிராஃபிக்ல கோவமா இருக்கும்போது, ஒரு முக்கியமான மீட்டிங்ல பதட்டமா இருக்கும்போது, ஒரு வெற்றியை நினைச்சு பெருமையா இருக்கும்போது. ஆமா,
அந்த எல்லா நேரங்களையும் இத பயிற்சி பண்ணலாம். மகர்ஷி என்ன சொல்றாருன்னா, உலகத்தை விட்டு ஓடுறது உண்மையான துறவு இல்ல. ம் மனசுக்குள்ள உலகத்தை வச்சுக்கிட்டு காட்டுல உட்கார்ந்தா என்ன பிரயோஜனம்? அதுக்கு பதிலா உலக வேலைகளுக்கு நடுவுல பற்று இல்லாம இந்த உள் விசாரணையோட இருக்கிறது தான் உண்மையான பயிற்சி. ஓகே, இது ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. அப்போ அன்றாட வாழ்க்கையில இத செய்யறதுக்கு ஒரு சில உதாரணங்கள் சொல்ல முடியுமா? வெறும் கவலைக்கு மட்டும் இல்லாம மத்த உணர்ச்சிகளுக்கும் சேர்த்து. கண்டிப்பா. ஒரு சின்ன டூல் கிட் மாதிரி பார்க்கலாம். உதாரணத்துக்கு, நீங்க டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டு முன்னாடி போற வண்டி மேல பயங்கர கோவமா இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம். சரி. உடனே எனக்கு கோபம் வருதுன்னு சொல்றதுக்கு பதிலா மனசுக்குள்ள இந்த கோபம் யாருக்கு வருதுன்னு கேளுங்க. யாருக்கு வருது? பதில் எனக்கு. அடுத்த கேள்வி, அந்த நான் யாரு? அந்த கணத்துல உங்க கவனம் அந்த வண்டி மேல இருந்தோ அந்த கோப உணர்ச்சி மேல இருந்தும் திரும்பி அந்த நான் உணர்வோட மூலத்தை நோக்கி போகும். அப்போ அந்த கோபம் குறைஞ்சிடுமா? நீங்க முயற்சி செஞ்சு பாருங்க. அந்த கோபத்தோட தீவிரம் உடனே குறையும். ஏன்னா நீங்க கோபத்தோட உங்களை அடையாளப்படுத்திக்கிறத நிறுத்திட்டீங்க. கோபத்துக்கு இது. ஒருவேளை சந்தோஷம் இல்லைன்னா பெருமையா உணரும் போது எப்படி? அப்போவும் இதே கேள்வியை கேட்கணுமா? அது அந்த நல்ல உணர்வை அழிச்சிடாதா? நல்ல கேள்வி. ஒரு பெரிய சாதனை பண்ணிட்டீங்க. எல்லாரும் உங்களை பாராட்டுறாங்க. மனசுக்குள்ள ஒரு பெருமைதான எண்ணம் வருது. நான் இதை சாதித்து விட்டேன். ம் அப்போவும் அதே பயிற்சியை செய்யலாம். இந்த பெருமை யாருக்குன்னு கேட்டா பதில் எனக்கு. அப்போ அந்த நான் யார்? இதை செய்யும்போது என்ன ஆகும்? இத செய்யும்போது அந்த பெருமை அழியாது. ஆனா அது ஈகோவோட கருவமா மாறாம ஒரு இயல்பான அமைதியான சந்தோஷமா நிலைக்கும். நீங்க அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. ஆனா அது உங்களை பாதிக்காது. ஓகே, இது எல்லா உணர்ச்சிகளுக்குமான ஒரு மாஸ்டர் கீ மாதிரியா? ஆமா. அதுபோல ஒரு சோகமான எண்ணம் வரும்போதும் இந்த சோகம் யாருக்குன்னு கேட்டு மூலத்திற்கு திரும்பலாம். அப்படியானால் ஆத்ம ஞானம்ங்கிறது நம்ம புதுசா அடைய வேண்டிய ஒண்ணும் இல்ல. இல்லவே இல்ல. அது ஏற்கனவே நம்ம கிட்ட எப்போதுமே இருக்கிறத உணர்றது மட்டும்தான்னு சொல்லலாமா? மிகச் சரியா சொன்னீங்க. இது ஒரு புதுசா ஒரு திறமைய வளர்த்துக்கிற மாதிரி இல்ல. அதுக்கு பதிலா நம்மளோட உண்மையான இயல்ப மறைக்கிற திரைகளை விளக்குற மாதிரி. மிகச் சரியா சொன்னீங்க. ஒரு தங்கம் எப்போதுமே தங்கம்தான். அது மேல தூசி படிஞ்சிருக்கிறதுனால அது மண்ணா மாறிடாது. ம் நாம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த தூசிய துடைக்கிறது மட்டும்தான். அதுபோல ஆத்மா இல்லனா நம்மளோட உண்மையான இயல்பு எப்போதுமே முழுமையா அமைதியா இருக்கு. அது இந்த நான்கிற எண்ணம் மறைக்குது. ஆமா. அத இந்த நான்கிற எண்ணமும் அதிலிருந்து வர்ற மத்த எண்ணங்களும் ஒரு மேகம் மாதிரி மறைக்குது. கனவு காணும்போது அந்த கனவுல வர சிங்கம் நம்மள துரத்துறது ரொம்ப உண்மையா தெரியும். தெரியும், பயமா இருக்கும். ஆனா முழிப்பு வந்ததும் அந்த சிங்கம் உண்மையிலே இல்லேன்னு தெரிஞ்சிடும். அதுபோல இந்த நான்கிற எண்ணத்தோட மாய இந்த விசாரணை மூலமா மறையும்போது உண்மையான இயல்பான அமைதி வெளிப்படும். அது புதுசா வர்றதில்ல. அது எப்போதுமே அங்கதான் இருந்துச்சு. வாவ். இத முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்க குறிப்புகள்ல இருக்கிற ஒரு அழகான உதாரணத்தை சொல்லலாம். நம்ம எண்ணங்கள் கடல்ல எழுகிற அலைகள் மாதிரி. ம் மனசு அமைதி இல்லாம இருக்கும்போது நாம ஒவ்வொரு அலையா பின்தொடர்ந்து போறோம். ஒரு கவலைங்கிற அலை, அதை தொடர்ந்து ஒரு பயங்கிற அலை. அதை தொடர்ந்து ஒரு திட்டங்கிறாலன்னு அலைகள் மேல சவாரி செஞ்சுட்டே இருக்கும். ஆமா, இது ரொம்ப பரிச்சயமான அனுபவம். ஒரு எண்ணத்தை பிடிச்சா அது எங்கெங்கயோ இழுத்துட்டு போயிடும். ஆமா. ஆனா ஆத்ம விசாரணை என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஒவ்வொரு அலையும் பின்தொடர்ந்து போக வேண்டாம். அப்ப என்ன செய்யணும்? அதுக்கு பதிலா அந்த அலைகள் எங்கிருந்து உருவாகுதுன்னு அதோட மூலனான கடலை கவனிங்க. உங்க கவனத்தை ஆழமான அமைதியான கடலின் மீது வைங்க. ஓகே. அப்படி செய்யும்போது அலைகள் தானாகவே அடங்கி கடைசியில மிஞ்சுவது அந்த ஆழமான அமைதியான கடல், அதாவது ஆத்மா மட்டும்தான் நீங்க உணர்வீங்க. ரொம்ப அருமையான விளக்கம். இந்த கலந்துரையாடல் முடியும் போது உங்களுக்காக ஒரு சிந்தனை. அடுத்த முறை உங்க மனசுல நான் இதை செய்யணும், இல்லைன்னா நான் அப்படி நினைக்கிறேன்னு ஒரு எண்ணம் வரும்போது ஒரு கணம் நிறுத்தி அந்த நான்கிற உணர்வு உங்க உடம்புல இருந்தோ இல்ல மனசுல இருந்தோ சரியா எங்கேருந்து வருதுன்னு கவனிக்க முயற்சி செஞ்சா என்ன நடக்கும்? ஒருவேளை அந்த ரேடியோ யாருக்காக ஒலிக்குதுன்னு நமக்கு பதில் கிடைக்க ஆரம்பிக்கலாம்.